சிவா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் சில குறைங்க சொன்னாங்க. நீங்கள் எங்கிட்ட பேசும்போது சில குறைகளை சொன்னீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அதை பற்றி தான் நம்ம விவாதிக்க போகிறோம். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பிடிக்கல சார். உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல சார். ஏன் அது ஸ்ட்ரைட்டாக நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வளர்ந்த காலங்களே சங்கர் படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். சங்கர் சார், மணிரத்னம் சார் படங்களை பார்த்து, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இசைகளை பார்த்து வளர்ந்த கூட்டம். இப்போது அதுவும் இந்தியன்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். லேப்டாப்பில் ஏதாவது நான் ரொம்ப ட்ரெயின் ஆகி டவுன் ஆகியிருக்கேன் அப்படின்னா, இந்தியன் படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். அந்த அளவுக்கு இந்தியன் ஒரு பற்றுள்ளது. அதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் 2 ஆளுமைகள். ஒன்று சுஜாதா அவர்களுடைய வசனமும் ப்ளஸ் திரைக்கதை. இன்னொரு மிகப்பெரிய ஆளுமை ஏஆர் ரஹ்மானுடைய இசை. அவர் வந்துக்கிட்டு இருந்த டைம் அது ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்குள்ளே ஒரு அன்னைக்கு நாட்டில் நடக்கல ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும்போது, ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பன் ஷாட்லேயே அந்த ரோடை க்ளீன் பண்ணுற அந்த ஒரு மெஷினுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரில் அவசர சிகிச்சை பிரிவில் இந்தியா அப்படின்னு போய் அந்த கேட்டில் போய் விட்டோம். அந்த கேட்டில் ரிப்பன் பில்டிங் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே கதை உள்ள நகரம் சார். அதில் பெரிய ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சங்கரோ யாருமே எதிர்பார்க்காம நடந்தது என்னன்னா, அதில் பிரம்மாண்டத்தை நம்புறதை விட அதை கண்டென்ட்டை நம்பி தான் ட்ராவல் பண்ணாங்க. அந்த சங்கர் அந்த இந்தியன் 2க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா படங்களில் கண்டென்ட் மேலே குறைஞ்சிட்டு பிரம்மாண்டத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி போனதுனால தான் படங்கள் பிரம்மாண்டமாக போச்சு வழியே. ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் 2.0 கூட சொன்னீங்க, எந்திரன்லாம் கூட சொன்னால் என்னென்ன கதை ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஆனால் அதில் பிரம்மாண்டம் அப்படின்றதான் அந்த கிம்மிக்கை பண்ணி தான் அவர் இனினா வரைக்கும் ட்ராவல் பண்ணார். அந்த இந்தியன் 1ஓட அவருடைய அந்த கண்டென்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம்ன்றது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குல்ல சார். இப்போது சுஜாதா மாதிரி சினிமாவும் எழுத்து உலகமும் தொழில்நுட்பமும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு சங்கர் மாதிரியோ மணிரத்னம், இது அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள். சங்கர், மணிரத்னம் அவங்க வாழ்க்கையில் அடுத்து தோல்வி படங்கள் கொடுத்தானா அதுக்கு காரணம் அவங்ககிட்ட சரத்து இல்லை, அதுக்கு காரணம் சுஜாதா இல்லை, அப்படியே தான் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கடுத்து அவங்க சுபாவை வச்சு எழுதுனாங்க, ஜெயமோகனை வச்சு எழுதுனாங்க. பெருசாக இந்த இடத்துலையும் சுஜாதாவோடைய தாக்கம் கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த தாக்கம் இல்லை. அதில் நான் ஒன்று குறிக்கிறேங்க. ஒரு எழுத்தாளர் கண்டிப்பாக சுஜாதா நோ டவுட் ஒரு பிரம்மாண்ட ரைட்டர் சார். உண்மையில் அவர் குறைய சொல்ல முடியாது சார். அவர் நல்ல ஒரு திறமையான எழுத்தாளர். ஆனால் சுஜாதா இல்லைன்றதுனால வேற ரைட்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இவங்க ஒரு நல்ல ரைட்டரை போய் தேடுறதுக்கான முயற்சி செய்யல. இல்லை ஒரு நல்ல ரைட்டர் இருந்திருக்கலாம், அவங்க இவங்களோட வேவ் லென்த் வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மலையாள படங்களை பார்த்தீங்கன்னா அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை மேலே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கே ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க தான். புரியுதா? ஒரு ரைட்டர் இறந்துட்டாருனா கூட பல ரைட்டர்கள் அங்கே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமாவும் அங்கே நல்லா இருக்க படங்கன்னா அந்த ரைட்டிங் சென்ஸ் அங்கே இருக்குது. அந்த இயக்குநர்களும் அந்த எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது தான் ஒரு காரணம். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க சார். நீங்கள் அவங்கள போய் சரியான ஆட்களுக்கு நீங்கள் தேட மாட்டீங்க. இல்லை வேறு எங்கேயாவது வேறு லாங்குவேஜில் இருந்தால் கூட ரைட்டர் வாங்கிட்டு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களே, நீங்கள் அதை அழகாக பண்ணிட்டு போகலாமே. நீங்கள் என்னென்னா கதை தேர்வுன்றது குறைஞ்சிருக்காங்க. இந்த தான் சார் பாயிண்ட். கதை தேர்வு இருக்கு இல்லையா? சுஜாதா இருந்திருந்தாருன்னா 2.0 ஒரு தப்பான கதை. அக்ஷய்குமார் ரொம்ப நல்லா ஒரு பக்ஷிராஜன் பறவைகளை கொல்லக்கூடாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமாக ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணு, இது நியாயமான ஒருத்தர். அவருக்கு ஆறான் வந்துச்சு, அவர் இந்த ஊரையே அழிக்கிறாரு. ஒரு பறவைக்கு கூட துரோகம் செய்யாத ஒருத்தர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் துரோகம் செய்ய நினைப்பான்? இது சுஜாதாவாக இருந்தாலும் கேள்வி கேட்டிருப்பார். காரணம் ஏன் சுஜாதா போற்றப்படுகிறார் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் ஜெயமோகன் ஒரு நல்ல ரைட்டர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஜெயமோகன் ஒரு பக்கா நாவலிஸ்ட், இல்லை நான் சொல்லவே கிடையாது. ஆனால் ஜெயமோகன் சினிமா கதைகளுக்கும் சினிமாவுக்கு உண்டான வசனங்கள் எழுதுவதற்கும் தகுதியான எழுத்தாளரா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் அது கிடையவே கிடையாது. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் அவருக்கு ஒரு கதை எழுதி சொல்லுங்க, எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போது சுஜாதா சரி சீனை சொல்கிறான்னு சொல்கிறார். சீனை சொன்ன உடனே ஒரு பக்கம் ஸ்டோரி அவர் எழுதி கொடுத்துருவாரு கையில். அந்த ஒரு பக்கம் ஸ்டோரியில் அவருக்கு ஷார்ட் டிவிஷன் மட்டும் பிரிச்சா போதுமா? எப்போவுமே ஒன்று சுஜாதாவோட ட்ராவல் பண்ண ஜாலியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம். அவர் இந்த சங்கர் வயசுனா சுஜாதா வயசுனா, புரியுங்களா? கமல் வயசுனா சுஜாதா வயசுனா, அது மாதிரி கமலும் அவரோட ஜாலியாக போவார், இவர் சங்கரும் ஜாலியாக போவார். நெக்ஸ்ட் ஆள் வேறு யாரும் இருந்தாங்கன்னா போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லாரோடைய வேவ்லிங்தோடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு போகக்கூடியவர் தான் அந்த சுஜாதா. பட் அந்த அளவுக்கு ஜெயகாந்தன் இருப்பாரான்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் சொல்லுவாங்க அவர். இல்லை ஜெயகாந்த் இல்லை, சாரி ஜெயமோகன் சாரி
ஜெயமோகன் சார் ஒரு எழுத்தாளனுக்கு கர்வம் ரொம்ப முக்கியம், அது உச்சத்தில் இருக்கணும். அது நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் மாதிரி அந்த கர்வம் உச்சத்தில் இருக்கணும், அவன் எழுத்தாளுமை பேசப்பட வேண்டும். ஆனால் ஜெயகாந்தனே தமிழ் சினிமாவில் ஒரு படம் இயக்கி தோற்றவர் தான். உண்மை. சுஜாதாவுக்கு அடுத்து ஒரு நல்ல சினிமா கதாசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாலகுமாரன். பாலகுமாரன் ஒரு படம் இயக்கியிருக்காரு, அது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த படத்தோட இயக்குனரே யாருன்னு தெரியாது. அந்த படத்தோடைய பெயர் இது நம்ம ஆளு. அது பாக்கியராஜ் தான் இயக்கியிருப்பாரு நினைப்பாங்க. டாபிக் நீங்க அப்படியே டைவர்ட் பண்ணி இல்ல இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, எழுத்தாளர்னு இவங்களாலுமே வந்து ஒரு படத்தை வந்து பெருசாக கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஜெயமோகன்கிற ஒரு எழுத்தாளரை மட்டுமே நம்பி இதில் எப்படி வந்து சங்கர் இறங்கியிருக்காரு. கூட வந்து இப்போ கபிலன் வைரமுத்தையும் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அவர் ட்ரெண்டியாக ஸ்டோரி பிளாட் எல்லாமே கொடுத்துருவார், ரைட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு எழுத்தாளரை நம்பி அவர் எப்படி இறங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. அதனால தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கு ரீசன். அந்த ட்ரெய்லர் பிடிக்கலன்னும் போது ட்ரெய்லர் வந்து இது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா போன அந்த 2.2 அதுக்கப்புறம் இந்திரன் இந்த படங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த படத்தில் வந்து ஏதோ கொஞ்சம் பழைய மாதிரி அந்த சோஷியல் மெசேஜ் ஓரியன்டாக தொட்டிருக்கார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இதில் வரியை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வரும் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷனோட. அந்த குஜராத் அப்படின்னும் போதே நமக்கு ஞாபகம் வருது பிரதமர் மோடியை தான் ஞாபகம் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவர் திருப்பி கரப்ஷனை பற்றியோ இல்லை வந்து மேலாதிக்கம் நடக்கிறத பற்றி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. அதுதான் சார், அது அடுத்த பிரச்சனை. கார்ப்பரேட் பிசினஸ் பிரச்சனை என்ன, இந்தியன் ஒன்ல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் அவர் கையில் எடுத்தார், லஞ்சம். ஸோ அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது, அதாவது மற்ற நாடுகளும் லஞ்சம் இருக்குது, இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு விஷயம் பண்ணார். ஆனால் இப்போ சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது லஞ்சத்தையும் தாண்டி பல பிரச்சனைகள். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோமே, ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வருதுன்னா, விஜய் மல்லையா மாதிரியான மிகப்பெரிய பணக்கார முதலைகளுக்கு வந்து 1000, 10,000, 20,000 கோடிகளை கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பிச்சுட்டு விவசாயிகளுக்கு கடன் வாங்கி விவசாயிகளை வந்து நசுக்கப்பட்டு இங்கே இதே சமுதாயத்துக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள கேள்வி கேட்க முடியல. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரா. அதுக்கு வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா அவர் நீட்டு பிரச்சனையை பற்றி ஒன்று சொல்ல வர்றார். 2 அடுத்து 3வது ஜிஎஸ்டி பிரச்சனையை பற்றி பேசுகிறார். ஜிஎஸ்டி நாங்கள் வரி கட்டுற எங்களுக்கு அது தேவையான லைஃப் ஸ்டைல் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறார். இப்போது இவர் இது மாதிரி ஒரு படத்துக்கு அதிகபட்சம் 2.5 மணி நேரம் பார்க்குறதே பெரிய விஷயம். இதில் 4 கண்டென்ட்டை கொடுக்கும்போது ஆடியன்ஸோடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துடைய கதைக்கரு அதை நோக்கிய நகர்வு அப்படித்தான் வந்து எப்போவுமே நம்ம செட்டப் ஆகியிருக்கும். மல்டி ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம அப்கிரேட் ஆகலை. ஒரு சாதாரண சாமானியனாக இருக்கிற பட்சத்தில் இப்போது இவர் வந்து 4 விஷயத்தை எடுத்து ஒரு படத்தில் திணிக்கும் போது ஆடியன்ஸு எப்படி சார் எது சார் பார்த்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்குறத வச்சே சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு சார். ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவில் வந்துச்சு. அந்த படம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சக்திவேல் இயக்கிய ஒரு படம். அந்த படத்தில் ஒரு டிஸ்டில் வாட்டரில் அவ்வளவு கிருமி நச்சுத்தன்மை இருக்குது, ஒரு பையன் செத்துருவாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய காதலி வேணும்னே வந்து அதில் தீ குளிச்ச காரணத்துக்காக விக்ரம் வந்து சாமுராயா மாதிரி அதுக்கு காரணமானவங்க யாரையும் 4 பேர் மக்கள் முன்னாடி கொண்டு வருவார். இந்த 4 பேரும் 4 விதமான கெட்டப்பில் போய் கடத்துறது தான் கதை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கு உண்டான ஆட்கள் கமல்ஹாசன்லாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கெட்டப்பில் காமிக்கிறாங்க. இந்த வித்தியாசமான கெட்டப்பில் பாதி பேர் இது என்னடா இது சங்கரோட தசாவதாரம் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னடா வந்து 7ஆம் அறிவு சூர்யா மாதிரிலாம் வராரு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா நீங்கள் அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷன்லாம் இந்த அன்னியனை வந்து எதுலையா இதில் தொட்டு இருப்பாரோ அப்படின்னு. அன்னியன் படம் பார்த்தீங்களா, அந்த இதுவும் சில இடத்துல சாயல் தெரியும். அன்னியன்னா அந்த அன்னியனாட்ட வேஷம்லாம் கிடையாது, அந்த மாதிரி அந்த கரப்ஷன் அங்கே நடக்கக்கூடிய ஊழல் அதுக்கு எப்படி பழிவாங்க அந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் அதோட காப்பியே இதில் வச்சிருப்பாரோ அப்படின்றது ஒன்றி தோணுது. அதான் சார், இப்போ அன்னியனை சங்கரை பொறுத்த வரைக்கும் சார், சங்கரோட ஒரு சில படங்களை தவிர நீங்கள் அவரோட ஹிட் ஃபார்முலா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும் சார். அந்த அழுத்தமான ஃப்ளாஷ்பேக் தான் அந்த படத்தையே நம்ப வைக்கும். இப்போ ஜென்டில்மேன் எடுத்துக்கோங்க, எஜுகேஷனல் சிஸ்டத்தில் வந்து ஒருத்தவனுக்கு வந்து கல்வி மறுக்கப்படுது, பணக்காரனுக்கு கல்வி கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது பார்ப்பனியர் எப்படின்னா இல்லாமல் வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் வினித்தையும் இன்னொரு பக்கம் மனோரமா ஆட்சியையும் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் சாவடிச்சு அதுக்கப்புறம் அவர் ஏன் திருடனா நடந்து போயிருக்கும். ஜீன்ஸில் எடுத்துக்கோங்க, ராதிகா ஒரு கேரக்டரில் என்ன அந்த படம் நின்றுருக்குமா? ஆமாம், அது கரெக்டு. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் பாராட்ட வேண்டிய விஷயம்னா 106 வயசு கமல்ஹாசன் இதில் நடிக்கிறாருன்னா பாருங்க. அதைத்தான் சொன்ன அடுத்ததான் வந்தேன். சேனாதிபதிக்கு வந்து இந்தியன் ஒன்றில் நானும் அத்தனோட பார்த்துருக்கேன். திருமுல்லை வாயில் 1918 இவங்கெல்லாம் வர்ம கலை வந்து கற்றுக்க கேரளாவுக்கு போனாங்க, இவங்கெல்லாம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு
சொல்கிற ஒரு அதுலேயே வந்து அவருக்கு வந்து கமல்ஹாசன், அதாவது பையன் கமல்ஹாசன் பிறந்து கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் கழிச்சு பிறந்திருப்பார். ஆமாம், அதுலேயே அவர் சொல்லியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம்னா 100 வயசுல அவர் 100 வயசுல. ஆனால் இதை பற்றி ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க, எங்கன்னா வந்து பாம்பேல நடந்த ப்ரெஸ் மீட்ல கேட்டாங்க. அதுக்கு அவர் கொடுத்த பதில் தெரியல சார். அதெல்லாம் செம்ம நக்கலா இல்லையா சார்? அதாவது அதுக்கு அவங்க கதையை மறைக்கணும்னு நினைக்கலாம் சார். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு எப்படி ஒரு எனக்கு 140 வரைக்கும் இருக்கணும்னு இருக்கு, இந்தியன் தாத்தா 140 வரைக்கும் இருக்கணும்னு. அப்போ எதுக்கு வந்து சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒருத்தர் கேட்கும்போது 4-5 ஐயோ இதுவே இத்தனை வருஷம் ஆச்சு, 4-5 போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்போ நீ பயப்படுற ஆள் வந்து அப்போ என்ன, அப்போ 4-5 போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ இந்தியன் தாத்தாவுக்கு வயசு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 130 அந்த மாதிரி ஆகிடும் சார். சார் அண்ட சராசரத்தில் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுட்காலமே 120 ஆண்டுகள் தான் சார். அதுக்கு எடுத்து போனால் அவன் மறுஜ பிறப்பு சார். இது அடுத்த சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு சயின்ஸே சொல்லுது சார். சயின்ஸ் சொல்லுது. பட் இதில் வந்து இப்போ இது வந்து இந்தியன் 2 வந்துடுது சார். இந்தியன் 3யும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு அது வந்து பேட்ச் ஒர்க்ஸ் தான் எதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்காங்க. அப்போ அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்துடுச்சா பரவாயில்ல, இந்தியன் தாத்தாவுக்கு வந்து 106 107 வயசாக இருக்கும். அதையும் இழுத்துட்டாங்கன்னா தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ இல்லை சார், எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் இன்னும் டவுட் இருக்குது சார். மேபி அது என்னுடைய அனுமானம் தான். இந்தியன் படத்தில் வரக்கூடியவர் இந்தியன் தாத்தா கிடையாது சார். ஏன் அது எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அதில் 2 கெட்டப்பில் இருக்காருங்க. அந்த வயசான கெட்டப்லேருந்து பழைய இந்தியன் தாத்தாவாக வந்தார் தெரியுமா, அந்த கெட்டப் ஒன்று இருக்குது. இன்னொரு கெட்டப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. எனக்கு என்னவோ அதில் ஒரு சின்ன டவுட். எனக்கு என்ன தெரியுமா சார் சொல்கிறது, என்னோட கெஸ்ஸு கரெக்டாக இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு ஃப்ரேமில் ஒரு சின்ன ஃப்ரேம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரெய்லர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து படுத்துட்டு ஒரு வாயில் அந்த இதெல்லாம் எமர்ஜென்சியாக வந்து இறுதி காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரே ஒரு ஷாட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போகும் சார். அதுக்கப்புறம் வந்திருக்க இந்த இந்தியன் தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா வர்மா காலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இது எங்கே எனக்கு இடிக்குது அப்படின்னா, ஒருவேளை சித்தார்த்து மாதிரி இன்னொரு ஆள் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனு இன்டியூஸ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று இல்லை, இந்த எந்திரனில் கூட வந்து இந்த ஒரு ரோபோ மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளே வந்து டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரே ஆள் தேசம் முழுசும் போகிறாரு அப்படின்னா அவருக்கு நெட்வொர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க்கில் எல்லா ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். ஸோ சித்தார்த்தோடைய சித்து வேலையாக இந்த இந்தியன் தாத்தாவை ரீக்ரியேட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. அது இருக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட். ஏன்னா சித்தார்த்த சொல்ல என்ன சின்ன வயசுல வளர்க்கும் போதே நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தீங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து இப்படி பண்ணலாம்னு சொல்கிறீங்களே, அது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்டை பாருங்கள், 2 ஷார்ட்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஷாட்டில் சித்தார்த்து பேசியிருப்பாரு, கட் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே கமல்ஹாசன் பார்க்குற மாதிரி. அது வேற யாரோடனா கூட இருக்கலாம். அவரோட ட்ரெய்லரில் உங்களை வந்து மிஸ்டைரக்ட் பண்ண தான் சார் படம் வந்து நிற்கும் உங்களுக்கு. அதுவும் சங்கரை பொறுத்த வரைக்கும் கதையோட ஒரு சின்ன புள்ளி கூட வெளியில் சொல்ல மாட்டார். அது ஒன்று இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த கதையை வந்து ரொம்ப அழுத்தமாக, ஏன்னா ரொம்ப வருஷமாக எடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்தியன் படமே வந்து தங்கப்பதக்கம் படத்தோடைய ரீமாஸ்டர்ட் வெர்ஷனு. ஆமாம், அது இப்போது இந்தியன் 2 வந்து எந்த படத்தோடைய ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் தான் சார் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறமா இதில் வந்து நீங்கள் மற்றபடி வேறு ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாபி சிம்மா, அப்புறமா வந்து எஸ்ஜே சூர்யா ஒன்று பண்ணியிருக்காரு. இவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும் அந்த கதாபாத்திரம், எந்த மாதிரி சார்? அது இவர் வந்து 4 விஷயத்தை கையில் எடுக்கிறதுனால சார், முதல் பிரச்சனை என்னென்னா, நான் கதையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லிட்டேன். 2வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறது என்னென்னா, இத்தனை வில்லன்களை வந்து கொண்டு வரும்போது இந்த எப்போவுமே வந்து கெட்டப் கொடுத்தா போதும், கதையை கேட்காம நடிக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க எப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுவாங்க. அது யாருன்னா, ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று விக்ரம். அப்படி தான் வந்து இந்த அஜய் ஞானமுத்து ஏமாத்தினார் கோப்ரா படத்தில். சார் நீங்கள் 10 கெட்டப்பில் வரீங்க சார் சொன்னால் 10 கெட்டப்பு ஒரே பாட்டிலேயே முடிச்சு போட்டாங்க. அவர் சொல்லி முடிஞ்சிச்சு. அது மாதிரி இது என்னன்னா, ஏகப்பட்ட கெட்டப்பில் கமல் வர்றாரு, அங்கே எங்கேலாம் காட்டுறாங்க இல்லையா. ஆனால் இதில் கமல் வந்து அந்த மாதிரி ஏமாற மாட்டார் சார். 10 வாட்டி யோசிப்பார் சார் அவர். அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம அந்த விஷயத்தில். படமே ஃபெயிலியர் படங்களை அவர் நடிச்சிருந்தாருன்னா கூட அவர் என்றைக்குமே பேசப்படப்பட்டார் அந்த படங்களில், புரியுதுங்களா? அது எந்த படமாக இருந்தால் கமல்ஹாசன் நடித்த படங்கள் நிறைய படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் இருக்க இந்த ஆளவந்தான்லாம். ஆனால் இன்றைக்கும் அந்த ஆளவந்தான் இந்த கமல்ஹாசனை பற்றி பேசுகிறேன். அந்த மாதிரி என்றைக்குமே கமல் பேசப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனால் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அவர் பேசப்படுவார். ஆனால் எந்த அளவுக்கு இருக்கும், இவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்கன்னும் போது தான் இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்றதான் ஒரு கேள்வி. இது ஒன்று சார். அடுத்து இந்த படம் வந்து சங்கர் படம் சமீப காலங்களில் எப்போவுமே வந்து படம் வந்து அவர் சொன்ன டேட்லேருந்து தள்ளி போகிறது வழக்கம். சிவாஜி படத்துலேருந்து அதே மாதிரி சொன்ன பட்ஜெட்லேருந்து எக்ஸ்ட்ரா தான் பட்ஜெட் ஆகும், அதுவும் வழக்கம். ஆனால் அதுக்கேற்றாப்புல கலெக்ஷனும் எடுத்துரும். சங்கரோட படத்துலேயே வந்து அவர் தயாரித்து ப்ரொடியூஸ் பண்ண முதல்வன் படத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட் கம்மி, மற்ற எல்லா படத்துக்குமே பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் டைம் எடுத்துரும். ஆனால் அவருக்கு சமீப காலங்களாக எந்திரனுக்கு அப்புறம்
2.0 இருந்து எங்கேருந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. எல்லா படமே 4 வருஷம் எடுக்க வேண்டியதே 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. 2.0க்கு 700 கோடி அவ்வளோ செலவு. படத்தை 2 மணி நேரமாக்குனாங்க. ஆனால் லாபம்லாம் வரல சார், இனி வரைக்கும் லாபம் வரல சார். 700 கோடி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போது இந்தியன் 2 அப்படிங்கிற இந்த பேருக்கு பதிலாக இது எலவு 2ன்ற கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதான் சொல்ல வந்தேன், அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட டெத் வாங்கிடுச்சு. ஏன்னா அந்த ஷூட் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்ட் மதனோட சன் இன் லாவா யாரோ அவரு இருந்தாரு. அப்புறமா வந்து ஃபைட்டர்ஸ் 2 பேர், ரிக் ஃபைட்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அப்புறமா வந்து விவேக் இறந்துட்டாரு. 3 பேர் இதுல படத்துல மனோபாலா சார், விவேக் சார், அப்புறமா வேற யாரு இன்னொருத்தர் அந்த நெடுமுடி வேணும். இவங்கெல்லாம் யாருமே இல்லை அந்த படத்தில். ஆனால் நடிச்சிருக்காங்க அவங்களாம். இவங்கெல்லாம் இந்த மாதிரி போயிட்டாங்க. அதுதான் எனக்கு என்னன்னா ஒன்று இந்த மாதிரி படம் பண்ணும்போது அட் த ஏர்லியஸ்ட் எவ்வளோ சீக்கிரமாக படம் பெரிய பட்ஜெட் பெருசாக இருக்குதுன்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ குவிக்காக எடுக்க முடியுமோ எடுத்துறது வந்து எனக்குமே அந்த சேஃபர் சைடு. வேர் ப்ரொடியூசர் ஆல்சோ கேன் பி சேவ்டு அப்படின்னு தான் சொல்லி சொல்ல. கதையிலையும் எந்த மாற்றமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக பண்ணுறோமோ அதுதான் எனக்குமே நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இதில் வந்து இவ்வளோ டெத் இருக்கு இல்லையா. பொதுவாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு என்னதான் பாசிட்டிவிட்டியாக ஆரம்பிச்சாலும் மக்களோட கையில் தான் இருக்குது. இது என்னதான் நெகட்டிவாக இருந்துச்சாலும் மக்களோட கையில் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், சென்டிமெண்டலுக்குள்ளே போக வேணாம். சென்டிமெண்ட். ஆனால் ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட் இருக்கணும். அதை பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அனிருத்தோட மியூசிக் எடுத்துக்கோங்களேன். அனிருத்தோட மியூசிக் வந்து நான் டேரெக்டாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். அனிருத்தோட மியூசிக்கு இந்தியன் 2ல் என்ன எலிவேட் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். இப்போது இந்தியன் படத்தில் சார் ஒரே ஒரு பிஜிஎம் தான் சார். பிஜிஎம் பல பேரோட ரிங்டோனாக இருக்கும் சார் இன்னமும். காரணம் என்னன்னா அந்த படத்தோடைய அந்த பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்காங்க. அந்த பிஜிஎம்மை கூட ரீமாஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்ச அனிருத் வந்து அந்த அளவுக்கு ஸ்கில்டு மியூசிஷியனான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் ஐ கேன் பி ஹையஸ்ட் பெய்டு மியூசிக் டைரக்டர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கானா அவருடைய பல படங்கள்லாம் பார்த்தா கூட எனக்கு அவருடைய இசையில் வந்து பெருசான ஈடுபாடும் கிடையாது. அவருடைய இசையில எனக்கு பெருசாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் எனக்கு படத்தோட டிராபேக். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த குருவ மிஞ்சின சிஷியன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இவரோட அசிஸ்டன்ட் அட்லி இப்போ சமீபத்தில் ஒரு படம் எடுத்தார் ஜவான். அந்த படத்தில் ஷாருக் கான், அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துலேயும் இதே மாதிரி ஒரு 4 கேரக்டர். ஒரு பக்கம் விவசாய கடனுக்காக ஒருத்தனுக்கு பணத்தை கொண்டு போய் காப்பாற்றுறது, கிட்டத்தட்ட ஏழை பங்காளன் மாதிரி ஷாருக் கான் ஒன்று பண்ணுவார். அப்பா ஷாருக் கான் ஒரு பக்கம் இருந்திருப்பார். அவரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, விஜய் சேதுபதி. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ஒவ்வொரு கதை கட்டத்தையும் நீங்கள் பார்க்கும்போதும் இதையும் பார்க்கும்போது ஒருவேளை குரு மிஞ்சி சீசன் மாதிரி அட்லி இதே மாதிரியான கதையை வச்சு ஆல்ரெடி படம் பண்ணிட்டாரு. இப்போ இந்த படம் ஓடுமாங்கிற டவுட்டும் எனக்கு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அட்லி வந்து இதில் பண்ணியிருக்கா, அட்லி வந்து இந்த கதையை வச்சு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் எப்படி இருந்தாலும் அப்புறமா கூட பண்ணலாம் வழியே அவர் ஆரம்பத்தில் பண்ணிட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவரே வந்து ஒன்று அந்த மாதிரிலாம் எதுனா இருந்தால் கூட சங்கர் கொஞ்சம் உஷாராய் கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கரே டைரக்ட் பண்ணலையே சார். அதுக்கப்புறம் வசந்தா பாலன் அவங்களுடைய அது நிறைய பேர் சொன்னாங்க சார். அதில் என்னன்னா வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்காக்கும் சங்கருக்கும் இருந்துச்சு பிரச்சனை, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா உதயநிதியோட இன்வால்மெண்ட் உள்ளே வந்து அதுக்கப்புறம் ரெட் ஜாயிண்ட், உதயநிதியோட ரெட் ஜாயிண்ட் அவங்களும் வந்து இதில் வந்து டைப்பில் வந்து தான் இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் கமலஹாசனுடைய சீன்ஸ் ஃபுல்லாக, சித்தார்த்தோட சீன்ஸ் எல்லாமே வந்து சங்கர் தான் பண்ணார். அந்த சில சீன்ஸ் இந்த பாபி சிம்மா மற்றவங்கலாம் வந்து சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து அதாவது அந்த பிரச்சனைக்கு அப்புறமா பண்ண சீன்ஸ்லாம் வந்து அறிவழகன், வசந்த பாலன் இவங்கெல்லாம் வந்து அதாவது சங்கரோட அசிஸ்டன்ஸு இவங்கெல்லாம் வந்து செகண்ட் யூனிட் டிரெக்டர்ஸாக இருந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் அது உண்மையான ஒரு விஷயந்தான். பட் இவங்கெல்லாம் வந்து சங்கர் எப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து சங்கரோட அசிஸ்டன்ஸை நான் பாராட்டேன் சார். இனிக்கும் அவங்க வளர்ந்தா கூட அந்த குருக்கான மரியாதையை வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த ரெஸ்பெக்ட் வச்சு அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் டிரெக்டராகவும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சங்கர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை தான் அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதில் அடுத்த ஒரு விஷயம் சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே எஸ்.ஏ. சூர்யா வந்தாலே படம் ஹிட்டு. இந்த படத்தில் எஸ்.ஏ. சூர்யா வந்திருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் காஜல் அகர்வால் வந்தாலே படம் ஃப்ளாப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காஜல் அகர்வால் பெருசாக இருக்குமா சார் இதில் கேரக்டர்? காஜல் ஒரு ட்ரெய்லர்லேயே வரலையே சார். அப்படின்னும் போது அப்புறம் எப்படி சார்?
நான் இந்த ஆங்கிலையும் யோசிச்சேன், ஒருவேளை இப்படி இருக்குமோ சிம்பு படத்தில் அவர் யோசிக்கிற சத்தியம் யோசிக்கிற மாதிரி காஜல் அகர்வால் எப்பவுமே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் வச்சிருப்பாரு தெரியுமா சங்கர். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்காது சார். காஜல் அகர்வாலுக்கு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும், ஆனால் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் வேறு அந்த பீரியடில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியல. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இருக்கா. ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் கேரக்டருக்கான பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து உண்மையிலேயே பெருசாக ட்ராவல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன், சித்தார்த்துக்கு வந்து ஒரு பெரிய கதாபாத்திரம் இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கதாபாத்திரம். இன்னொன்று சித்தார்த் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சங்கரோட, புரியுங்களா? அதே மாதிரி கமலஹாசனோடையும் அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் 2 பேருமே அவருக்கு தள்ளிவிட மாட்டாங்க. அதனால் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால் சித்தார்த்துக்கு இந்த படம் இந்தியன் 2 வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக சார், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் நேயர்களே, ஜூலை மாதம் என்னைக்கு வருது? 12ஆம் தேதி. 12ஆம் தேதி இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. நாங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் பேசிட்டோம். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோவை இப்போ பார்த்துறீங்க, பார்த்ததுக்கப்புறமா படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து நாங்கள் சொன்ன தப்பாக இருந்தால் அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. இப்போ என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரையும் சிவனும். வணக்கம். நன்றி, வணக்கம்.